ஹலோ குட் மார்னிங் மக்களே. இந்த அம்மாவும் என்னமோ பண்ணுது, நம்மளே என்னமோ பார்க்குறோன்னு நினச்சிக்கிறீங்க போல் இருக்குது. என் டெய்லி ரொட்டீன் தாங்க நான் விட போகிறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். என்ன ஆனாலும் மை ஜேர்னி வில் கண்டினியூங்க. எனக்கு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் என்னோடய ஜேர்னி கண்டினியூ தாங்க ஆகும். ஸோ நான் இன்றைக்கி அவரைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல், சிக்கன் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியன் பண்ணிக்கிறேன். சிக்கன் வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கிறதுக்கு தாளிச்சிட்டேன். அவரைக்காய் போட்டுட்டேன், மூடி வைக்கிறேன். இப்போ கோவக்காவுக்கு தாளிச்சிக்கிறேன். வெங்காயம் போட்டுருவேன். நான் ஆயில் ரொம்ப கம்மியாக போடுறதுனால உங்களுக்கு டிஷ்ஷஸ் கலர்ஃபுல்லாக இல்லை போல் இல்லைங்க. ஆயில் போட்டு சாப்பிட்றது நல்லதாங்க, சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் இப்படி லைட்டாக வதங்கின உடனே கோவக்காய் போட்டுருவேன். இது ஸ்ட்ரைட் லைன் பாத்திரம் தாங்க, இதுலேயே அப்படியே சமைச்சு அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நான் நிறைய ஆயில் போட்டு தாங்க இன்றைக்கி பண்ணுறேன். இதையும் வதக்கிட்டு ரெண்டுத்துக்குமே தேவையான உப்பை போட்டுடலாம். திறந்து பார்க்கலாம். அவரைக்காய் வெந்து போச்சுங்க. நான் தேங்காய் போட்டுறேன், ட்ரிப் பண்ணிடுறேங்க நான். இப்போ இது கோவக்காய் பார்க்கலாம். இது கொஞ்சம் வேகணுங்க. என்ன போட்டாலும் சின்ன காய்கள் வதங்க லேட்டு தாங்க ஆகும். அதுக்காக பச்சை பச்சையாக அப்படியே வதங்காமல் காட்டிட முடியுமா நம்ம, இல்லையா? இப்போ இது எல்லாம் தீஞ்சா மாதிரியாங்க, சொல்லுங்கள். கீழே தீஞ்சா மாதிரிலாம் கிடையாது. இது காயில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பார்க்க தான் அப்படி இருக்குது. அதில் கொட்டைகள் இருக்கும். இப்போ கோவக்காயில் கொட்டை இருக்கும், அதெல்லாம் கூட கீழே ஒட்டுறச்சு இதாகும். அதுக்காக எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சா எடுக்க முடியும். இப்போ கோவக்காய் முடிஞ்சதுங்க. இதுக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுட்டு கோவக்காய் அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஒரு 6 சிக்கன் லெக் பீசஸ் வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு மேரினேஷன் பண்ணிக்க போகிறேன். இப்போ இஞ்சி ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூனு தயிர், கெட்டி தயிர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தந்தூரி மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், உப்பு. லைம் பிழிஞ்சிக்கிறேன், ஒரே ஒரு லைம் பிழிஞ்சிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா எல்லாத்துக்கும் தடவி வச்சுட்டுங்க மேரினேட் பண்ணிக்கலாம். இது இந்த சமையல்லாம் முடிகிற வரைக்கும் இன்னும் ரசம் வைக்கணும், இன்னும் நம்ம சிக்கன் குழம்பு வைக்கணும். இதெல்லாம் முடியறதுக்குள்ளே இது நல்லா மேரினேட் ஆகும். எவ்வளோ மேக்ஸிமம் மேரினேட் பண்ணிட்டா அவ்வளோ நல்லது, நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து. இப்போ சிக்கன் கறி பண்ணிக்க போகிறேங்க. என் சிஸ்டர் சொல்லிகிட்டு இருந்தா, நீ நிறைய எண்ணெய் விட்டு நல்லா அவங்கள மாதிரி மிதக்கிற மாதிரி பண்ணாதான் உனக்கு வியூஸ் போகும் அப்படின்னு. அதுக்காக நம்ம ஹெல்த்தை கெடுத்துக்க முடியுமாங்க? இன்னைக்கு ஊற்றுறேங்க நிறையவே. அவங்க ஒரு சஜஷனை தான் கொடுத்துருக்காங்க, அதை நான் தப்பாலாம் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அட்ராக்ஷனுக்காக நம்ம ஹெல்த்தை போக வச்சுக்க முடியுமாங்க, சொல்லுங்கள். டெய்லி இவ்வளோ எண்ணெய் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி 2 காய் 2 வேளைக்கும் நான்வெஜ்ஜு டெஃபினட்டாக சாப்பிட்ற அன்றைக்கி இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம நிறைய போட்டு பண்ணிவிட்டு அது கொலஸ்ட்ரால் ஏறிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? வயசான காலத்தில் சின்ன பசங்களாக இருந்தாலும் கூடங்க ஒரு லெவலுக்கு மேலே அது கூட எடுத்துக்காது இல்லைங்க பாடி. ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் எண்ணெய்க்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. மேபி 2ங்கிறது 4 கூட சாப்பிடலாம், அதுக்குன்னு 10 சாப்பிட முடியுமா? இப்போ பாருங்கள், நிறைய எண்ணெய் தான் விட்டுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஒரு மராட்டி முப்பு, ஒரு 4 கிராம்பு, எனக்கு ஸ்டார் என்ன சொல்கிறது பிரிஞ்சு போயிருக்குங்க. கொஞ்சம் 2 ஏலக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவேன். ஸோ என்ன போட்டிருக்கேன், என் பையன் பார்த்தான்னா உடனே சாப்பிடவே மாட்டேங்க. எப்படியும் வீடியோ பார்ப்பான், பார்க்கறது இவ்வளோ என்ன போட்டிருக்கியான்னு கேட்க தான் போகிறான். நீ பண்ணுறது பண்ணுமா, நீ பண்ணுறது அப்படியே போடுமா, பார்க்குறவங்க பார்க்கட்டும், அதுக்காக ஹெல்த்தை நம்ம நாசம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். நல்லா வதங்கட்டுங்க.
உன் வயசுக்கு நீ வந்துட்டு இந்த பேஷனோட இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். தனியாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நீயே எடிட் பண்ணிட்டு நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வயசில் அதுக்கே பெருமைதாம்மா. உன் பாட்டுக்கு நீ போட்டுகிட்டே இரு. இப்போ தக்காளி எனக்கு கொஞ்சம் நிறைய கிரேவி வேணும். இது பெங்களூர் தக்காளி, கொஞ்சம் அவ்வளோ புளிப்பு இருக்காது, அதனால் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன், வதக்கிக்கிறேன். இதெல்லாம் ஏம்மா நீ வீடியோவில் சொல்கிற? அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நம்ம போடுறோம் நம்ம வீடியோஸ் அவ்வளோதானே தவிர ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, அதை மூடி வச்சுட்டு நல்லா வதங்கி வரட்டும். இல்லை உப்பு போட்டுடலாங்க, நல்லா வதங்கும். ஒரு நாளைக்காங்க நம்ம சாப்பிட்றது ஒரு வேளையா, நம்ம 3 டைம்ஸும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். காத்தால எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் செஷனுக்கு சாப்பிடணும் தானுங்க. இதுதாங்க என்னோட உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக நான் தனியாக பேசிதாங்க உங்களை என்டர்டெயின் பண்ணணும் என்னோட சேனலில். வீட்டில் பெருசாக விருப்பப்படுறதில்ல இதெல்லாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். இங்கே ஆர்கனைஸ்டாக பண்ணிண்டா சீக்கிரமாக தாங்க ஆகுது, எடிட்டிங்காக இருந்தாலும் எல்லாமே. அண்ட் வந்துட்டு நான் இதெல்லாம் மார்னிங் பண்ணி உடனே எடிட் பண்ணி உடனே போஸ்ட் பண்ணுறேங்க. நிறைய வீடியோஸில் பார்க்கச்ச நிறைய பேர் பண்ணுறது அப்படியே ஆயில் வந்து அப்படியே மிதக்குதுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு இந்த ஆயிலையே பொரிக்கிற மாதிரி மிதக்குது. இந்த மாதிரி போடுறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்கும். இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், இது நல்லா வதங்கி வந்துட்டுங்க. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுருவேங்க. நல்லா இந்த மசாலா ஸ்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானங்க அவங்க ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேம் சேர்த்து வச்சுட்டு நான் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் இப்போ நல்லா பாதி வாசிச்சு நம்ம வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது, மசாலாஸும் நல்லா போய் சேரும், சப்புன்னு இருக்காது சிக்கனு. ஆல்ரெடி இது பிராய்லர் சிக்கனு. ஏன் வந்துட்டு நாட்டுக்கோழி அதெல்லாம் வந்துட்டு நல்லா எசன்சஸ் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னா அது நிறைய நேரம் வேகுது தானுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இவ்வளோ எண்ணெய் போட்டு வதக்கி சூப்பராக பண்ணால் நல்லா எதுக்கு இருக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். எவ்வளோ எண்ணெய் பாருங்கள், சிக்கன்லேருந்தும் பிரிஞ்சு வரும் இல்லையா. சரி இருக்கட்டும், பண்ணலாம். கிடிச்சு இப்போ இதில் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதனால தாங்க மட்டனோ நாட்டுக்கோழியோ அவ்வளோ டேஸ்ட்டாக எதுக்கு இருக்குன்னா அது நிறைய நேரம் டைம் எடுக்குது வேகிறதுக்கு இல்லையா. இது டக்குன்னு வெந்து போயிடும். நம்ம என்ன பண்ணோம், வெந்துட்ட உடனே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறோம். அது கூட ரீசனாக இருக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க, அப்புறமா நான் காட்டுறேன். சிக்கன் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத ஊற்றிடலாம். இந்த தேங்காய் இதுலேயும் நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். நிறைய கொத்தமல்லி இப்போவே போட்டுறேன். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அவ்வளோதாங்க. உப்பு ஓகேங்க. பார்க்கலாம். இது நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேங்க, ஒரு ஃப்ளேவர் தான், அடிஷ்னல் ஃப்ளேவர். ஸோ மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போ இது முடிஞ்சதுங்க. இப்போ பண்ணிவிட்டேன். இப்போ ரசம் வச்சுக்க போகிறேங்க. அதுக்கு மிளகு, சீரகம், பூண்டு போட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். நார்மல் ரசம் தாங்க. இப்போ எண்ணெய் சூடாச்சு. இந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். புளி தண்ணியிலேயே மஞ்சள் உப்பு நான் ஊற வச்சுட்டேன். ஒரு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ இந்த புளி தண்ணியில் ஊற்றிடுறேன். புளிப்பு காரம் சரியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டேன். கொத்தமல்லி பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரசம் நல்லா பொங்கி வந்துடுதுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த பீசஸை வச்சிடலாம். வச்சுட்டு ஆயில் போட்டே காட்டுறேங்க. நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருக்குது, அதனால் நான் அப்படியே பண்ணி காட்டுறேன். பட் ஆயில் போட வேண்டிய அவசியமே இல்லை. இதில்
நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் பிகாஸ் இவளோட ரிலேட்டிவ்ஸு, ஸோ நான் ஆயிலில் இதை போட்டுருவேன். இருக்கலாம் பார்க்கலாம். மசாலா அப்படியே அதை போட்டு மூடி வச்சுட்டு இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்தப்புறமா இதை குறைச்சிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமை விடையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் வந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தப்புறமா உங்களுக்கு காட்டுறேங்க. அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 2 மினிட்ஸில் எவ்வளோ அழகாக வெந்து போச்சுன்னு. இந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அழகாக வெந்து போச்சு. 2 மினிட்ஸ் தாங்க நான் வச்சேன். நீங்கள் டைம் கூட பார்த்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வச்சுருந்தேன். பார்த்துட்டு கூட ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம், ஒரு 2 மினிட்ஸ் அந்த பக்கம் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கிறேங்க. இப்போ மொத்தமே 5 மினிட்ஸ் தாங்க இது. பேன் வச்சோம், பேன் ப்ரீ ஹீட் ஆன உடனே அதுக்கு 1 நிமிஷம் ஆயிருக்கும். அப்புறமா நம்ம அந்த மேரினேட்டடை எடுத்து போட்டுட்டோம். உங்களுக்கு எண்ணெய் வெட்டுக்கணும், எண்ணெய் விட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நான் எண்ணெய் விடாமலே பண்ணலாம். இப்போ அந்த எண்ணெய் பூரா வேஸ்ட் தாங்க, ஏன்னா இது ஊஸ் அவுட் தான் ஆகி நிறைய தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு எண்ணெய் விட்டு காட்டணுங்கிறதுக்காக காட்டினேன். எண்ணெய் இல்லாமலே பண்ணிக்கலாம். இது ஃப்ளேம்ஸ் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வச்சேன், எடுத்து பார்த்தேன், நல்லா அந்த பக்கம் வெந்து போச்சு. திருப்பி இன்னொரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க. மினிட்ஸ் ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இது நீங்கள் தீஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களாங்க? இது தீயறது இல்லைங்க. இந்த ஆயில்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு தாங்க. இவ்வளோ ஆயில் தேவையே இல்லை. இவ்வளோதாங்க. இதை நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்டுக்கு இது இன்னும் நல்லா ரோஸ்டாகி வருங்க. நான் கடைசியில் காட்டுறேன். நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குழம்பு, தோசை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழம்பு போட்டு சாப்பிடுவோம். மிச்சம் திருப்பி மத்தியானத்துக்கு இதே குழம்பு. 2 பொரியல் மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு கோவக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், நார்மல் ரசங்க. ஆத்தென்டிக் இதுதான். ஆக்சுவலாக நம்ம பழங்காலத்துலேருந்து வச்சுட்டு இருந்த ரசம், ஆனால் இப்போ தான் மாடிஃபை பண்ணிட்டு வரோம். இப்போ இது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இன்னும் சூடாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுங்க நான் ஆஃப் பண்ணி. இன்னும் சூடாக இருக்குது பாருங்கள். இந்த ஆயில் எல்லாம் வேஸ்ட்டு தாங்க. இதனால தாங்க நான் ஆயில் போடாமல் பண்ணுறது. இது பாருங்கள், இதுலேருந்தே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். பட் ஆயில் போடாதனால தான் உனக்கு வியூஸ் வர்றதில்லைன்னு என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு நேற்றுக்கு ஒரு கமெண்ட் சொன்னாங்க. நான் அங்கே போயிருந்தப்போ, அதனால் கூட உனக்கு வந்துட்டு நார்மலாக நீ பண்ணாமல் இந்த ஏஎம்சி பண்ணுறதுனால கூட பிடிக்க மாட்டேந்தோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஷன் கொடுத்தாங்க. நான் இப்போ இந்த ஆயில் பூரா வேஸ்ட்டு தாங்க. பாருங்கள், இது அதுலேருந்து வந்த எக்ஸ்ட்ராக்டுங்க. இது தீஞ்சதெல்லாம் கிடையாதுங்க. இது அப்படியே நீங்கள் சுரண்டி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஜூஸஸ் இறங்கி வந்திருக்குங்க. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டா தாங்க தெரியும். சாப்பிட்றவங்களுக்கு தான் அது தெரியும். தேங்க்யூ.